ஆர்சிபியா ஜிடியாங்க. ஆர்சிபி தொடர்ந்து 2 ஃபைனல் போக முடியுமா? ஆர்சிபி லாஸ்ட் இயர் சாம்பியன் ஆனாங்க. ஒரு சாம்பியன் ஆனால் அடுத்த இயர் அதை எப்படி பேக்கப் பண்ணணும்னு இந்த இயர் ஆடி காமிச்சிருக்காங்க. லாஸ்ட் இயர் சாம்பியன், இந்த இயர் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் நம்பர் 1 இப்படி தாங்க ஆடணும். செம்மையாக ஆடி இருக்காங்க. ஆர்சிபி மட்டும்தாங்க ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்த இயர் எண்டிங் வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக ஆடணும் ஒரே டீம் ஆர்சிபி மட்டும்தான். நீங்கள் ஜிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணான். அதுக்கப்புறம் அந்த டெல்லி கேமில் ஒரு மாதிரி லக்கில் மில்லர் ஒரு மாதிரி சொதப்பிட்டார். அங்கே ஜெயிக்க ஆரம்பித்தவன் பவுலிங் இடின்னு அடிச்சு அப்படியே கம்பேக் கொடுத்துட்டான். என்னன்னா இந்த 2 டீம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுக்குமே வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராங் பொசிஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆர்சிபிட்ட வந்து பெரிய வீக்னஸ் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. டீமாகவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஜிடி பார்த்தீங்கன்னா பவுலிங் சரியான பவருங்க. பவுலிங் செம பெஸ்ட் பவுலிங் அவங்க தான். அதே மாதிரி பேட்டிங் பார்த்தீங்கன்னா டாப் 3 வச்சுருக்காங்க. ஸோ 2 டீம்கிட்டையுமே வந்து சில பாசிட்டிவ்ஸ் இருக்குது, சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஆர்சிபிட்ட பெரிய நெகட்டிவ்ஸ் கிடையாது, கொஞ்சம் தான் இருக்குது. பட் ஜிடியில் மிடில் ஆர்டர் இஷ்யூ ஒன்று இருக்குது. ஸோ 2 டீமில் எந்த டீமுங்க ஃபைனல் போக முடியும் நம்ம எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் நாளைக்கு குவாலிஃபயர் 1ங்க. குவாலிஃபயர் 1 வந்து ஐபிஎல்ல ரொம்ப முக்கியமான கேமுங்க. ஏன்னா குவாலிஃபயர் 1 பொறுத்தளவு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அது நாக் அவுட் கேம் கிடையாது. குவாலிஃபயர் 1 நீங்கள் தோற்றிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. பட் குவாலிஃபயர் 1 ஜெயிச்சிங்கன்னா ஃபைனல் போகலாம். ஸோ ப்ரெஷரே இல்லாமல் நாளைக்கு ஆடலாங்க. 2 டீமே வந்து நாளைக்கு ப்ரெஷர் இல்லாமல் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ஆடினாவே ஃபைனல் போயிடலாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஜெயிச்சாங்கன்னா 4 டே ரெஸ்ட் வேறு, ஜாலியாக வந்து எந்த டீம்லாம் வர்றீங்க அப்படின்னு ஜாலியாக பார்த்துட்டு கூட இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்டாரிக்கலாகவே வந்து குவாலிஃபயர் 1 ஜெயிக்கிறவன் தான் போய் ஃபைனல் ஜெயிச்சிருக்கான். ஸோ நாளைக்கு ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியமான மேட்சுங்க 2 டீமுக்குமே. அண்ட் நாளைக்கு நடக்கிற கேம் பார்த்தீங்கன்னா தரம்சாலாவில். இந்த தரம்சாலா பொறுத்தளவு டாஸுங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டராக இருந்திருக்குங்க இந்த இயர். எவன் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுக்கிறானோ அவனுக்கு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா அந்த கிரவுண்டில் டிஃபெண்ட் பண்ண முடியலைங்க. பேட்டிங் செகண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நாளைக்கு டாஸ் ஜெயிக்கிறவனுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும். நாளைக்கு டாஸ் ஜெயிக்கிறவனுக்கு 60% அட்வான்டேஜ் இருக்குங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்படி ஆகக்கூடாது. பட் ஸ்டில் அப்படி தான் இருக்குது தரம்சாலாவில். ஸோ நாளைக்கு டாஸ் ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும். ஸோ நம்ம ஆர்சிபி டீம் பற்றி பார்க்கலாங்க. ஆர்சிபி டீம் எப்படின்னா ஒரு சிஸ்டம் மாதிரி, ஒரு மிஷின் மாதிரி அதை க்ரியேட் பண்ணி வச்சுட்டானுங்க. மெகா ஆக்ஷனில் ஒரு பக்காவான டீம் எடுத்து ஒரு மிஷின் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கானுங்க. அது ஓடிக்கிட்டே இருக்குங்க. லாஸ்ட் இயர் பக்காவாக ஓடி போய் கப் அடிச்சது. இந்த இயர் பார்த்தீங்கன்னா லைக் ஆர்சிபி பயங்கரமாக ஆடுனாங்களா அப்படின்னு தெரியல. லைக் பயங்கரமாக ஆடுனாங்க. பட் ஸ்டில் எப்படின்னா அவங்க வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா லைக் அப்படியே அசால்ட்டாக ஆடி ஃபஸ்ட்டு பொசிஷனில் முடிச்ச மாதிரி இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஜிடி பற்றி பேசுகிறோம். பவுலிங் வச்சு பயங்கரமாக வந்தாங்கடா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா டாப் 4 பேட்டிங் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா அழகாக வேலை பண்ணி ஃபஸ்ட்டு பொசிஷன் முடிச்சிருக்காங்க. லைக் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா செம்மையாக ஆடி இருக்காங்க இந்த வருஷம். அண்ட் அந்த ஆர்சிபி டீம் அப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து அந்த 12th பிளேயர் வரைக்கும் அப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குது. மேலே விராட் கோலி இருக்கார். உங்களுக்கு படிக்கல் சரியான சீசன் திரும்பியும் கான்ட்ரிபியூட் பண்ணாருங்க. நம்பர் 3ல் வந்து அவர் 39 ரன் 40 ரன் சொல்லிட்டு கன்சிஸ்டன்டாக அடிக்கிறாரு. ரஜத் பட்டிதார் சொல்லவே தேவையில்லை. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு டிம் டேவிட் இருக்கார். அண்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் லைக் பீக் சீசன் திரும்பியும். ஹேசல்வுட் அவர் லாஸ்ட் இயர் மாதிரி போடலை அப்படின்னா கூட அவரோட கிளாஸ் வேர்ல்டு கிளாஸுங்க. அவரை பற்றி கவலைப்படணும்னு கிடையாது. குரால் பாண்டியா கிளச் பிளேயருங்க உங்களுக்கு. ஸோ அந்த டீம் அப்படி இருக்குங்க. இதெல்லாம் தாண்டி வெங்கடேஷ் ஐயர் பேக்கப் பிளேயராக வர்றாரு. இப்போ பார்த்தா மெயின் பிளேயராக ஆகிட்டார் டீமில். ஸோ டீம் பக்காவாக இருக்குங்க. அந்த மாதிரி டீம் எடுத்திருக்காங்க. அந்த சிஸ்டம் வந்து பக்காவாக இருக்குங்க. நான் இப்போவே சொல்கிறேன், நெக்ஸ்ட் இயரும் ஆர்சிபி கண்டிப்பாக பிளே ஆஃப் இருப்பாங்க தான் தோணுது. பிகாஸ் இந்த டீம் இந்த மிஷின் வந்து எனக்கு தெரிஞ்ச மெகா ஆக்ஷனில் போய் உடஞ்சாதான் உண்டு. அது வரைக்கும் கண்டிப்பாக இது பக்காவான ஒரு ஸ்ட்ரக்சரான டீமுங்க. இது கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வேலை செய்யும். அண்டு ஆர்சிபி டீம் நாளைக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ஃபில் சால்ட் வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு வர மாதிரி நம்ம வந்து நியூஸ்லாம் கேட்டுட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு அந்த மூவ் அவங்க பண்ணணும்னு கிடையாதுங்க. ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் சரியான ஃபார்மில் இருக்காருங்க. ஏன்னா ஃபில் சால்ட் வந்து இவ்வளோ மேட்ச் கழிச்சு நாளைக்கு ஆட போகிறப்போ அவர் அதே ஃபார்முக்கு திரும்பி வர முடியுமா? ஸ்ட்ரைட்டாகவே குவாலிஃபயர் 1 அவர் நீங்கள் இறக்கணுமாங்கிற கொஸ்டின் இருக்குது. பிகாஸ் வெங்கடேஷ் ஐயர் ஒரு சரியான ஃபார்ம் காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வெங்கடேஷ் ஐயர் ஆடினீங்கன்னா நீங்கள் வந்து லெஃப்ட் ரைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெங்கடேஷ் ஐயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுலிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தருவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் ஐயரே கன்டினியூ பண்ணலாம் தான் தோணுது. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி அவங்க வந்து ஃபில் சால்ட்டோட எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு நினச்சி ஃபில் சால்ட் ஆடுவாங்களான்னு எனக்கு தெரிஞ்சு என்ன கேட்டிங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் வச்சு ஓப்பன் பண்ணுறது பெட்டர் தான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீம் வந்து பெரிய வரிஸ் எதுவும் கிடையாதுங்க. பட் அந்த லாஸ்ட் மேட்ச் சன்ரைசர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கன்சர்ன் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆர்சிபி வந்து 250 மேலே கொடுத்துருக்காங்க இந்த சீசனில். அது கண்டிப்பாக வரிதாங்க. எனக்கு என்னன்னா லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி அம்பர்லாம் தோற்றதை வந்து நான் பெரிய ஃபேக்டராக பார்க்கல. ஏன்னா ஆர்சிபி லாஸ்ட் மேட்ச் ஆடின டார்கெட்டே பார்த்தீங்கன்னா 170 தான். ஸோ அவங்க தேவையான ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணி டாப் 2 முடிச்சிட்டாங்க. அது
எனக்கு வந்து ஆர்சிபி தோத்ததை வந்து நான் ஒரு பெரிய ஃபேக்டராக பார்க்கல. பட் ஆனால் அந்த 250 ரன் கன்சீட் பண்ணது வந்து ஒரு ஃபேக்டர். அது ஏன் நான் சொல்கிறேன்னா, புவனேஸ்வர் குமாரையும் ஹேசல்வுட்டையும் நீங்கள் வந்து அவங்க 2 பேர்த்துக்கிட்டேயுமே பவர் பிளேயில் விக்கெட் விடாமல் ஆடினா கண்டிப்பாக ஆர்சிபியோட பவுலிங்கை டேக் ஆன் பண்ண முடியும்னு சன்ரைசர்ஸ் வந்து எல்லாத்தையுமே காமிச்சிருக்காங்க. அது கண்டிப்பாக ஒரு ஃபேக்டருங்க. ஏன்னா நீங்கள் வந்து புவனேஸ்வர் குமார் அண்ட் ஹேசல்வுட்டை வந்து நீங்கள் 6 ஓவரில் பவுலிங் பவர் பிளேயில் பார்த்து ஆடினாவே அதுக்கப்புறம் வந்து ஆர்சிபிட்ட வந்து ஸ்ட்ரைக் பவுலர்ஸ்னு யாருமே கிடையாதுங்க. ஸ்ரேயாஸ் சர்மா, குணால் பாண்டியாலாம் வந்து உங்களுக்கு மேட்சை மாற்றக்கூடிய ஸ்பின்னர்ஸே கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்கள டேக் ஆன் பண்ணலாம். ஸோ புவனேஸ்வர் குமார் அண்ட் ஹேசல்வுட் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து டாப் 6, அதாவது அந்த 6 ஓவர்ஸ் தரலன்னா கண்டிப்பாக ஒரு கன்சர்னாக இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட் வந்து அவங்களோட கிளாஸ், அவங்க 2 பேரும் வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ் அப்படிங்கிறனாட்டி கண்டிப்பாக திரும்பி ஃபார்முக்கு வந்துடுவாங்க. ஸோ அது ஒரு கன்சர்னாக தான் பார்க்குறேன். மற்றபடி எனக்கு வந்து ஆர்சிபி டீமில் ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணலைங்க. அண்ட் ஜிடி பற்றி பேசணுன்னா அவங்க டீம் பற்றி நம்ம ரொம்ப பேசணும் கிடையாதுங்க. ஏன்னா அவங்கள பற்றி என்னங்க பேசுறது, பவுலிங் இடின்னு இடிக்கிறாங்க. அவங்களுக்கு சிராஜ், ரபாடா, ஹோல்ட், ரஷீத் கான் சொல்லிட்டு பவுலிங் அட்டாக் வேறு மாதிரி இருக்குங்க. சரியான பவுலிங் அட்டாக்கை வச்சே தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஸோ அந்த டீம் பற்றி பேசணும் கிடையாதுங்க. ஏன்னா இந்தியாவில் அதிக விக்கெட் எடுத்த டீம்னா குஜராத் டைட்டன்ஸ் தான். சரியான பவுலிங் அட்டாக்ங்க. அண்ட் ரபாடாலாம் பார்த்தீங்கன்னா பீக் சீசனுங்க. ஸோ ரபாடா, சிராஜ் 6 ஓவரில் வந்து மேட்ச் அங்கே டிஃபைன் பண்ணிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அது ஒரு பெரிய ஒரு ஃபேக்டராக தான் இருக்கும் நாளைக்கு இந்த கேமில். நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ரபாடா, சிராஜ் வந்து எப்படி நாளைக்கு வந்து கோலி அண்ட் வெங்கடேஷருக்கு போட போகிறாங்க அப்படின்னு. அண்ட் நீங்கள் அதுக்கப்புறம் ஜிடியோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த யாருமே வந்து இந்த டாப் 3 வச்சு மட்டும் வந்திருக்காங்க. ஓகே, வாஷிங்டன் சுந்தர் வந்து 2-3 மேட்ச் கான்ட்ரிபியூட் பண்ணார். பட் ஸ்டில் அந்த டாப் 3 பட்லர் கூட விட்டுருங்க, டாப் 2ங்க 2 பேர் என்ன சீசனுங்க திரும்பியும். கில்லு, சாய் சுதர்ஷனுங்க சரியான சீசனு. அண்ட் ஜிடியோட ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா, இப்போவுமே வந்து நீங்கள் பவர் பிளேயில் 2 விக்கெட் கில்லி சுதர்ஷனையும் தூக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து 40 ரன் ஷார்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து ஆர்சிபி பிளான் பண்ணி போய் கில்லி சுதர்ஷனை தூக்குனாங்கன்னா கண்டிப்பாக ஆர்சிபிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். மேட்ச் ஜெயிச்சிருவாங்க எனக்கு தோணுது. ஏன்னா கில்லி சுதர்ஷனை நீங்கள் பவர் பிளேக்குள்ளே தூக்குனீங்கன்னா கண்டிப்பாக ஆர்சிபியோ கிட்ட மேட்ச் ஆல்மோஸ்ட் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும். அதே மாதிரி ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவர் பிளேயில் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் கிட்ட விக்கெட் விடாமல் ஒரு 55 ரன் 60 ரன் அடித்தாவே போதுங்க. ஏன்னா குஜராத்தோட பேட்டிங்க்கு ஒரு 200 ரன் அடித்தாவே அவங்களோட பவுலிங் வச்சு ஈஸியாக அவங்க டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு குஜராத்துக்கு பேட்டிங் பவர் பிளே ரொம்ப முக்கியம். ஆர்சிபிக்கு பார்த்தீங்கன்னா பவுலிங் பவர் பிளே ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன் என்ன தெரியுங்களா, என்னதான் குஜராத் வந்து செம்மையாக இந்த வருஷம் வந்து பவுலிங் போட்டிருந்தாலும் பேட்டிங் டாப் 3 செம்மையும், டாப் 3யோட டாப் 2 செம்மையாக ஆடி இருந்தால் கூட எனக்கு என்னமோ ஆர்சிபிக்கு ஒரு எட்ஜ் இருக்குமோன்னு தோணுது. பிகாஸ் ஆர்சிபி பவுலிங் பவர் பிளேயில் புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட்டை வச்சு 2 விக்கெட் சாய் சுதர்ஷன், கில்ல ஒரு 3 ஓவரில் எடுத்துட்டா கண்டிப்பாக வந்து குஜராத்துக்கு ஒரு 40 ரன் ஷார்ட் ஆகும். எனக்கு என்னமோ வந்து குஜராத் அந்த பேட்டிங் திரும்பவும் கில்லு சுதர்ஷன் மட்டுமே நம்பி ரொம்ப டிபெண்டாக இருக்கிறது வந்து ஒரு ட்ராபேக்காக அமைய வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆர்சிபியா ஜிடி அப்படின்னு காமெண்ட் சொல்லுங்கள். அந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.